இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். பணம், ஆசீர்வாதம், மரியாதை, உயர்வு, வல்லமை, பலம் இது எல்லாமே கர்த்தரின் கரத்தில் இருந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் சில சமயம் தேவன்கிட்ட இருந்து இந்த அத்தனை ஆசீர்வாதமும் கிடைக்குதுன்னு உணராமல் நம்மளால தான் உண்டாச்சுன்னு நினைக்கிறோம். இன்னும் சில சமயம் இந்த அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம அடைகிறதுக்கு முயற்சி செய்யும் போதும் அதுக்காக உழைக்கும் போதும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் கிடைக்கலனா ஒன்று உடஞ்சி போய் உட்காந்துடுறோம், இல்லாட்டி பாதியிலே கைவிட்டுறோம், இல்லைன்னா குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறோம். தேவனை நினைக்காம நம்மளை உயர்வாக திறமையாக ரொம்ப பலசாலியாக நினைக்கிறதுனால தான் எந்த வெற்றியும் நம்ம அடையாதபடிக்கு தேவன் தடை போட்டு வச்சுருக்கிறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு நிலைச்சிருக்க மாட்டேங்குது. அப்போ என்ன செஞ்சால் நாம் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் கிடைக்கும்? தேவனை எல்லா காரியத்திலையும் முதன்மையாக வைக்கும் போதும், தேவனிடத்தில் நம்ம பணிவாக இருக்கும்போதும், தேவனை மகிமைப்படுத்தும் போதும் நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நிறைவாக நமக்கு கொடுப்பாரு. ஆமேன்.